அடுத்து அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. அடுத்து 6 அற்றம். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. தம்மையில் குற்றம் மறையாவழி. தம்மையில் குற்றம் மறையாவழி அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. அப்படி பொருள் புரிவதற்காக தம்மையிற்கு உற்ற மறையாவழி. தம்மையிற்கு உற்ற மறையாவழி அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. தமிழத்து உண்டாகிய தம்மையிற் குற்ற மறையாவழி என்றால் தமிழத்து உண்டாகிய குற்றத்தை உணர்ந்து அதனை நீக்கிக் கொள்ளாமல் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. தன் மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்து கொண்டு சென்றால் மட்டும் அது நன்மை உண்டாகி விடுமா? அதுதான் புல்லறிவு என்கிறார். ரொம்ப கோபமா சொல்றார், ரொம்ப கோபம். திருவள்ளுவர் உனக்கு எதுக்கிட்ட ட்ரெஸ்ஸுங்கிறாரு. ஏண்டா இப்படி புல்லறிவீனனாக இருக்கின்ற உனக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ்ஸுங்கிறார். அங்க சொன்னார்ல, அழுக்கறாமையில கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது உண்பது வெற்றி கெடு. உனக்கு சோறு கிடைக்காது, போட்டுக்கிறதுக்கு உடையும் கிடைக்காதுடா. உனக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே கிடைக்காது. உனக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கு மட்டும் இல்ல, உன் சுற்றத்தாருக்கும் கிடைக்காதுன்னு கோபமா சொன்னார் பாருங்க. அது மாதிரிங்க சொல்றாரு. மான உறுப்பை மட்டும் மறைத்தல் அறிவுடையவை ஆகுமா? ஆகாது. தம்மிடத்து குற்றம் வராமல் ஆக்கிக் கொள்ளும் நிலையே அறிவின் அடையாளம். அது இல்லாமல் மான உறுப்பை மட்டும் மறைத்து கொண்டு நடையிடுவது உடை போர்த்து கொண்டு தெரியும் விலங்குக்கு ஒப்பதாம். விலங்கோடு மக்கள் நேரே இளங்கனூர் கற்றாரோடு ஏனையவர் என்று அங்கே கல்லாமையில சொன்னார் பாருங்க. அது மாதிரி குற்றம் மறைக்கும் பெருமை அற்றம் மறைத்தலோ என்று 98வது அதிகாரத்தில் சொல்ல போறார். குற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்று 980வது குறள்ல சொல்ல போற. இதில் அற்றம் மானப்பூர்வலாதலை குறிக்கிறது. அற்றம் என்பது குற்றம் உண்டாகிவிட்டால் அதற்கு தீர்வோ கழுவாயோ இல்லையா என்றால் தாயாகி தாங்குகின்ற தெய்வம் அல்லவா திருவள்ளுவர். என்ன குற்றம் என்ன சார் குற்றம்? கள்ளத்தனா, மது அருந்துதல், மது அருந்தி மயங்கி சாய்க்கடை பக்கத்தில் உறங்குதல், அப்படி இவையெல்லாம் குற்றம். இது மாதிரி நிறைய குற்றங்கள். அது மாதிரி கள்ளத்தனம், பொய்மை, மது உண்ணுதல், எள்ளல், செருக்கல், மற்றவர்களை பார்த்து இழிவாக சிரித்தல், இப்படி. அதாவது இவன் அழுக்கு உடையவனா இருப்பான், இந்த அழுக்கு அவன் மேலே ஏற்றி சொல்லுவான். அதான் எள்ளல் என்று சொல்வது. அப்புறம் புறங்கூறுதல், பிறர் மணி நயத்தல், இதெல்லாம் குற்றங்கள். இந்த மாதிரி குற்றங்களை உடையோர் கண் பார்வையற்ற ஒருவர், இயல்பாகவே கண் பார்வையற்றவர். அவர் நல்ல 5000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி இவன் போட்டிருக்கிற உடைகள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கோபமா சொல்லியிருக்கார் பாருங்க இந்த புல்லறிவாண்மையினர. அதனால பேசாம இருக்கும். மிகவும் எச்சரிக்கை உணர்வு. நீங்க பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல படித்தவர்கள் கற்றவர்கள் அல்லர். அவர்கள் எல்லாம் படித்தவர்கள். எப்ப கற்றவர்கள் ஆகிறார்கள் என்றால் கற்றார் முன் நனி சொல்லாமல் இருத்தல். இவன் கல்லாதவனா அறிஞனா என்று இவன் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்கள் ஐயப்படக்கூடிய அளவிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. அற்றம் மறைத்தலோ புல்லறிவு. தம்மையில் குற்றம் மறையாவழி. அதனால மிகவும் எச்சரிக்கையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று 6வது குறள் சொல்லுகிறது. 7 அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. இங்க தானே தனக்கு பெருமிறை செய்யும் அருமறை சோறும் அறிவிலான், அப்படி மாத்து படித்து பாருங்க. தானே தனக்கு பெரும் இறை செய்யும் அருமறை சோறும் அறிவிலான், அப்படி படிச்சா பொருள் புரியும். அந்த அருமறை தனக்கு தானே தீங்கு செய்து கொள்ளுது. அதே அந்த பொருளே தான் இங்கேயும் வருது. அருமறை சோறும் அறிவிலான், மறைவாக வைக்க வேண்டிய செய்தி தன் புல்லறிவால் சொல்லிவிடும் அறிவிலி, வேறு எவரும் செய்யாமல் தானே தனக்கு துன்பம் செய்து கொள்ளுவான். சிலவற்றை யார்கிட்டையும் சொல்லாத, இது ரகசியம் அப்படின்னு இவனே ஒரு 10-20 பேருக்கு சொல்லி வைப்பான். அதுக்கு பேர் ரகசியமா? அது ரகசியம் இல்லை. இப்படிப்பட்ட அறிவாளி மறைவாக வைக்க வேண்டிய செய்தியை
அருமறை சோறும் அறிவிலான் ரகசியமாக வைக்க வேண்டிய செய்தியை பெருமிறை தானே தான் தனக்கு அருமறை செய்யும். அதாவது பெருமிறை செய்யும், தனக்குத்தானே பெரிய தீங்கை செய்து கொள்கிறான் என்று பொருள் அங்கே. இதற்கு ஒரு பாட்டு, தவளை நுணலும் தன் வாயால் கெடும் சொன்னோம் இல்லையா, அதை பழமொழி 400 சொல்லுது. பொல்லா சொல்லி மறைத்தொழுகும் பேதை தன் சொல்லாலே தன்னை துயர்ப்படுக்கும். இதை எப்படி எடுத்துக்காட்டுறார், இது புரியறதுக்காக எப்படி எடுத்துக்காட்டுறார்? பொல்லா சொல்லி, அவன் மேல எந்த குற்றமும் இல்லை, ஆனா அவனை குற்றவாளியாக, பழமொழி சொல்ற கருத்து, பழமொழி 400 சொல்ற கருத்து. மறைத்து ஒழுகும் பேதை, அதாவது அறிவில்லாதவன், புல்லறிவினை உடையவன், தன் சொல்லாலே தன்னை துயர்ப்படுக்கும். எப்படி என்பதற்கு தெரிந்த எடுத்துக்காட்டை சொல்லி தெரியாததை விளங்க வைத்தல் என்கிற உத்தி அடிப்படையிலே, நல்லவனே, மணலுள் மூழ்கி மறைந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும். இப்ப மணல் மாதிரியே அந்த வண்ணத்துல இருக்கும் தவளை. இது ஒரு ஜாதி. இப்படி பல ஜாதிகள் இருக்கு. எறும்புல பல வகைகள் இருப்பதை போல, நான் ஜாதின்னு சொன்னோம்னா அது வேற மாதிரி நினைச்சிடாதீங்க, அது வகைகள். தவளையும் நீரிலே இருக்கிற போது அங்கே இருக்கிறதுக்கு பேர் வேற, நிலத்தில் இருப்பது வேறு, இந்த மணல் இருப்பது வேறு. அங்கே ஏதாவது இறை கிடைக்குமா என்று மணல் பாங்கான பகுதியிலே தேடிக்கொண்டிருக்கும் பாம்பு அப்படி அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற போது, தெரிந்து கொண்டு இருக்கிற போது, அந்த மணல் நிறத்திலேயே இருக்கிற அதனால அதுக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணும், அப்படின்னு ஒரு ஒளி கொடுக்கும். அப்படி ஒளி கொடுத்த உடனே அது ஊர்ந்து சென்று லபக்கென்று பிடித்துவிடும். இப்படி இப்படி அறிவில்லாத மூடர்கள் இப்படி ஏதேனும் உளறி கொட்டிவிட்டு மாட்டிக்கொள்வார்கள் என்பதை வெகு அழகாக சொல்லுகிறார் 7வது குறளிலே. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. 8 ஏவவும் செய்கலாம் தான் தேரான் அவ்வுயிர் பூம் அளவும் ஒரு நோய். ஒருவருக்கு நம்ம இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவோம், அவன் செய்ய மாட்டான், அது தானாவும் தெரிஞ்சுக்க மாட்டான். அவன் உயிர் நீங்கி போகும் அளவும் நீங்கா துயராகவே இருப்பான். இவ்வுலகிற்கு அவன் ஒரு நோய் என்கிறார் இந்த இந்த குறள்ல. பூமலும் அவன் சாகிற வரைக்கும் துன்பம்தான். ஏதாவது இது மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அறிவு இருக்காது, சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாதுன்னு வழக்குல சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி ஆளுகளை சொல்றார். ஏவவும் செய்யலாம், நம்ம சொன்னா கேட்க மாட்டான், அவனா செய்வானா அதுவும் மாட்டான், அதான் தான் தேரான். உயிர் போம் அளவும் ஒரு நோய். வேற யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானா, ஏதாவது இடைஞ்சல்லாம் இருப்பானா, அதுவும் செய்ய மாட்டான், ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் ஏன்டா இவன் என்ன இருக்கிறான் அப்படின்னு பார்ப்பவர்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு துன்பம் விளைவிப்பவனாக இருப்பான் என்பதை பூமளவும் ஒரு நோய். பூம் அளவும், இது அளவிட, பூம்னு சொல்ல, பூம் ஏண்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவ்வளவு கெடுதல் பண்ணுவோம்? நாம குறுப்புத்தனம் பண்றத அப்படி சொல்லுவோம். வீட்டுல சில பிள்ளைகள் குறுப்புத்தனம், நம்ம ஏதாவது முக்கியமான அலுவலை பார்த்து கொண்டிருப்போம், அப்ப இடையூறு பண்ணுவோம், ஏண்டா என் உயிரை வாங்குற. அது வேற, அது வேற. அதை அதுல இணைத்து பார்த்து விடாதீர்கள், இது வேற. இவர் திருவள்ளுவர் சொல்வது, வளர்ந்து முதிர்ந்தவன் கற்றவன் போல் பாசாங்கு செய்பவன், ஆனால் அவன் புல்லறிவு ஆங்காங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், நாம் செய்கிற வேலைக்கும் இடையூறாக இருப்பான் என்பதனால எப்ப தொலைவான் என்று சொல்வதை போல, பூம் அளவும் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் நோய் என்பதை போல, ஏவவும் செய்யலாம் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவும் ஒரு நோய். இப்படி இடைஞ்சலாக இருப்பவன். இவ்வளவு நெடிது வாழ்கிறார்களே, அறிஞர்கள் எல்லாம் போகிறார்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, அழகான எடுத்துக்காட்டு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, 4 அடி 400 தான் சொல்லுது. பல்லாண்ட கேள்வி பயனுடைய, நல்ல இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் செய்ய வச்சுக்கலாம். பல்லாண்ட கேள்வி பயனுடைய, குழந்தைகள் இந்த வயதுல பண்ணாதான். பல்லாண்ட கேள்வி பயனுடையார் வியவும் கல்லாதார் வாழ்வது அறிந்தீரேல் கல்லாதார் சேதனம் என்னும்
அச்சேரகத்தின்மையால் கோதென்று கொள்ளாதாம் கூற்று. நல்லவனுக்கு கரும்பு சாரும் இந்த இந்த நோய் இருக்கு பாருங்க, இவனுக்கு அந்த சக்கை. ஏன்டா அவன் நல்லவன் எல்லாம் போயிடுறான். பாரதி 39 போயிட்டான், விவேகானந்தர் 39 போயிட்டாரு, பட்டுக்கோட்டை 32 போயிட்டாரு. இப்படி மிக இளம் வயதிலே அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் கரும்பு சாறு. இவர்கள் எல்லாம் 80 90 என்று வாழ்கிறார்களே என்றால் இது சக்கை என்கிறார். சக்கை யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா, அதை சக்கை என்கிறார் என்று நாலடியார் கூறுகிறது. அதான் அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஏவவும் செய்யலான் தான் தேரான் அவ்வுயிர் போமளவு ஒரு நோய் 9. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. எப்படி வருது பாருங்க, எவ்வளவு இலக்கிய நயம். இலக்கிய நயம் திருவள்ளுவர் போட்டு நொறுக்கிறார். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. குழப்பமா இருக்கு. அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் புறப்பட்டவன் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். அது மாதிரி முழு மூடனை களிவண்ண கூட பிள்ளையார ஆக்கிடலாம், ஆனா இவன் ஆக்க முடியாது. ஒன்ன அவன் ஆக்கிடுவான், நம்மளை அறிவு கெட்டவன் ஆக்கிடுவான் என்பதை இதுல சொல்லுகிறார். தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அந்த வழியிலே தான் நிற்பான். அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இது எப்படி? காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் தான் கண்டவாறு கண்டானான். தான் கண்டவர் தான் அறியாமையில இருக்கான்ல, அதை கண்டவாறு தான் அவன் காணுவான், நம்மளையும் அதுல கொண்டு போய் சேர்த்துருவான் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, இது இளங்குமரனார் சொன்ன எடுத்துக்காட்டு. ஒரு மாமியார் வீட்டுல மருமகன் இருக்கிறான், மாப்பிள்ள. அவன் ஒழுங்கா பல்லு விளக்குறது இல்லை, எப்பொழுதுமே பல்லு அழுக்காகவே இருக்குது. போய் பல்லு விளக்குன்னு சொன்னா கேட்க மாட்டான். அதுக்கு ஒரு யுக்தி அந்த அம்மா சொல்லுது, ஒரு யோசனை சொல்லுது. இப்போ பக்கத்துல செங்கரும்பு விற்கிது, நாட்டுக்கரும்பு விற்கிது, அதை வாங்கிட்டு வான்னு காசு கொடுத்தது. இவன் போனான், இந்த கரும்பு வாங்கடா கடிச்சு துப்பிட்டோம்னா சக்கை போயிடுமே. இவனோட புத்திய பாருங்க, சாரம் முழுகிட்டோம்னா சக்கையை துப்புடுமே. சக்கையை துப்பாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். பக்கத்திலே செக்கு ஓடிக்கிட்டு இருந்து, அந்த காலத்துல நாட்டு செக்கு ஓடும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற போது அங்க போனான். நல்லா சுட சுட எள்ளு புண்ணாக்கு, அது நல்லா சுவையா இருக்கும் தான். அதுல கொஞ்சம் வெல்லம் போட்டு அந்த எடுத்த உடனே அப்ப சாப்பிடணும். அதெல்லாம் மாட்டுக்கு போடுற அளவுக்கு காஞ்சி போனதுக்கு அப்புறம் சரியா வராது. அப்ப அதை இவன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனான். ஏற்கனவே இருந்த பல்ல விட கருப்பா இருந்துச்சு. இப்படித்தான் இந்த அறிவுடையவன் நமக்கு செய்வான் என்பதை காணாதான் காட்டுவான். இந்த அம்மா ஏற்கனவே இவனை வேற மாதிரி பார்த்தது, இப்ப அதை விட மோசமா பார்க்குது. தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இந்த செக்கு புண்ணாக்கை எடுத்துட்டு போனாங்கிறது தான் அதனுடைய கருத்து. அடுத்து 10வது குறள். உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இந்த அழகை என்பதற்கு பேய் என்று பொருள். உலகத்தார் உண்டு என்பதை எல்லாம் இல்லையம்மா. இப்போ நிறைய பேர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப சொல்றான் இருக்குங்கிறத இல்லையம்பா, இல்லைங்கிறத இருக்கும்மா. அப்படி இது சொன்னா வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு சொன்னேன்னா அது வேற மாதிரி, இந்த தளத்தில் அது கூடாது என்பதனால் அதை நான் சொல்லவில்லை. அழகை என்பதற்கு பேய் என்பது பொருள். பேய் வருகிற குறள் எதுன்னு கேட்டா 850 என்று சொல்ல தெரியணும். பேய் வர்ற குறள் இது. அழகை என்றால் பேய் என்று பொருள். அழகையா வைக்கப்படும். உலகத்தார் உண்டுன்னு சொன்னா அது இல்லையம்மா, இல்லைங்கிறது இருக்கும்மா. அதான் உள்ளன என்று பெரியவர்கள் சொல்லி வந்த உண்மைகளே இல்லை என்பவனை உலகத்தில் காணன் என்றது ஒரு பேயாக கருதப்படுவான் என்று சொல்லுகிறார். மேலோர் உண்டு என்பது ஒரு உண்மை பொருளை இவனை மகன் எண்ணாமல் பேய் என்று கொள்ள வேண்டும் என்று இந்த குறள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த உலகியல் பண்புடைய பெருமக்கள் வாழ்வதனாலேயே செவ்விதாக இயங்குகின்றது என்பதை உண்டாலம்மை என்கிற ஒரு பெரிய நீண்ட பாடல் கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி சொல்லுகிறான்.
பண்புடையார் பட்டுண்டுலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது இம்மண் என்று நாம் 100வது அதிகாரத்திலே 6வது குறள்ல படிக்க போகிறோம். இதெல்லாம் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று அந்த உண்டாலம்மா என்று தொடங்குகிற புறநானூற்று பாடலிலே 184வது பாடலிலே சொல்ல போகிறார். அதை அந்த இடத்திலே நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய பிழிந்த பிழிவாக புல்லறிவாண்மையில புல்லறிவாளன் புண்மையே பெறுவான், புல்லறிவாளன் புண்மையே பெறுவான், புல்லறிவாளன் உண்மையை பெறுவான். நன்றி, வணக்கம்.